Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video continues for exercise number 6.3. Exercise 6.3 audio continuation video. Question number 11. If P1 and P2 are the length of the perpendicular from the origin to the straight lines x secant theta plus y cosecant theta equal to 2a and x cos theta minus y sin theta equal to a cos 2 theta, then prove that p1 square plus p2 square equal to a square. ஓகேங்களா? ஸோ டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க பாருங்க, p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ p1ன்றத பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர்ஜின் 0,0 டு தி லைன் எடுத்துக்கிறோம் p1. நெக்ஸ்ட் x secant theta plus y cosecant theta minus 2a equal to 0. ஸோ இதில் x1 y1 எடுத்துட்டு ஸோ a equal to secant theta எடுத்துக்கிறீங்க, b is equal to cosecant theta, c equal to minus 2a. ஓகேங்களா? அப்போ x ஓட கோஷன்ட்டு a, y ஓட கோஷன்ட்டு b, கான்ஸ்டன்ட் வந்து c. ஓகேங்களா? இப்போ x ஓட கோஷன் பார்த்தா secant theta அது a வேல்யூ வச்சுக்கணும், y ஓட கோஷன்ட்டு cosecant theta அது b வேல்யூ வச்சுக்கணும், லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் வந்து minus 2a இருக்கு. அப்போ c ஓட வேல்யூ minus 2a. ஆர்ஜின் கொடுத்துறாங்க, அப்போ 0,0 x1 y1 எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ p1 அது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒரு லைனு ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p1 equal to modulus of a x1 plus b y1 plus c by root of a square by b square. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஸோ p1 is equal to modulus of a வேல்யூ secant theta into x1 வேல்யூ 0 plus b வேல்யூ வந்து cosecant theta into y1 வேல்யூ 0 minus 2a, c ஓட வேல்யூ minus 2a by root of a square plus b square. a ஓட வேல்யூ வந்து secant theta, b ஓட வேல்யூ cosecant theta. ஸோ அப்போ root of secant square theta plus cosecant square theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணாக்கா p1 equal to 0 ஆகிடும், secant theta cosecant theta 0 ஆகிடும். ஸோ minus 2a மட்டும் இருக்கும் நியூமெரிட்டில், minus 2a by root of denominator root of secant square theta plus cosecant square theta. So this implies p1 is equal to modulus வந்து ரிமூவ் பண்ணும்போது 2a by root of secant square theta plus cosecant square theta ன்னு வரும். ஓகேங்களா? இது p1. நெக்ஸ்ட் p1 ஸ்கொயர் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது p1 ஸ்கொயர் plus p2 ஸ்கொயர் equal to a ஸ்கொயர்னு வரணும். p1 equal to 2a by root of secant square theta plus cosecant square theta. இதில் வந்து p1 ஸ்கொயர் கண்டுபிடினாக்க ஸ்கொயர் பண்ணும்போது 4a ஸ்கொயர் by ரூட் கேன்சல் என்ன secant square theta plus cosecant square theta வந்துடும். இதான் p1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் p2 ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். p2 ஸ்கொயர் வேணுனாக்கா செகண்ட் லைன் கொடுத்துறாங்களோ அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ p2 is equal to p2 is equal to perpendicular distance from origin 0,0 to the line x cos theta minus y sin theta minus a cos 2 theta equal to 0. செகண்ட் லைன் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அது சேம் ஃபார்முலா. ஸோ பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ, x ஓட கோஷன்ட்டு cos theta அது a வேல்யூ எடுத்துக்கும், y ஓட கோஷன்ட்டு sin theta. ஸோ மைனஸ் sin theta, கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் a cos 2 theta அது c ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அது சேம் ஃபார்முலா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் p2 is equal to modulus of a x1 plus b y1 plus c by root of a square plus b square. ஓகேங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ modulus of a ஓட வேல்யூ cos theta, அப்போ cos theta இன்ட்டு 0 மைனஸ் sin theta இன்ட்டு y1 வேல்யூ 0 மைனஸ் a cos 2 theta c ஓட வேல்யூ டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர், அப்போ cos ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா cos thetaவும் sin theta 0 ஆகிடும், மைனஸ் a cos 2 theta மட்டும் இருக்கும் மாடலஸ் நியூமரேட்டரில். இப்போ மைனஸ் a cos 2 theta, டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணும்போது cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta ஆகிடும். நெக்ஸ்ட்டு p2 is equal to modulus of minus a cos theta by root of cos square theta plus sin square theta இருக்கும். மாடலஸ் வந்து ரிமூவ் பண்ணது பாசிட்டிவ் தான் வரும். ஸோ p2 is equal to a cos 2 theta வரும். டினாமினேட்டரில் cos square theta plus sin square theta வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? அப்போ ரூட் 1 ஆகிடும். ஸோ அப்போ p2 is equal to a cos 2 theta. p2 is equal to நம்மளுக்கு p2 ஸ்கொயர் வேணும். அப்போ p2 ஸ்கொயர் வேணுனாக்கா both two side ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ p2 ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் cos ஸ்கொயர் 2 theta வந்துடும். ஓகேவா? 2a ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டு ப்ரூவ் தட் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு வரணும். ஸோ p1 ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சு, p2 ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சு, 2a ஆட் பண்ணுறீங்க. p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ஈக்குவல் டு p1 ஸ்கொயருக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னா 4a ஸ்கொயர் பை secant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் p2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா
ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஓகேங்களா. இது சிம்பிளை பண்ணாங்க நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்னு வரணும். ஸோ 4a ஸ்கொயர் பை the secant square theta 1 by cos square theta ன்னு எழுதலாம் ஓகேங்களா. சீக்கனுடைய ரெசிப்ரோக்கல் 1 by cos, அப்போ secant square theta 1 by cos square theta ரைட் பண்ணலாம். ப்ளஸ் இதுமாரி கொசிகன்னு 1 by sin ரைட் பண்ணலாம். அப்போ கொசிகன் ஸ்கொயரை 1 by sin ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4a ஸ்கொயர் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர்ல sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஆகிடும். அப்போ 4a ஸ்கொயர் பை இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 ஆகிடும் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் மேலே போயிடும். அப்போ 4a ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 2 தீட்டா ஓகேவா. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தீங்க. இதில் இந்த டேர்மில் இருந்து ஏ ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தினாக்கா ஏ ஸ்கொயர் இன்ட்டு 4 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டான்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ராக்கெட் டைம் சிம்ப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு இந்த 4 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்றத எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைன் 2a ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் ஏ காஸ் ஏ ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை சைன் 2 தீட்டான்னு ரைட் பண்ணலாம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஸ்கொயர் 2 தீட்டா சைன் 2 தீட்டா ஹோல் ஸ்கொயரை சைன் 2 தீட்டா ஹோல் ஸ்கொயர்ன்றத சைன் ஸ்கொயர் 2 தீட்டா ரைட் பண்ணலாம் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இது எப்படி ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் இன்ட்டு இதோட வேல்யூ 1 ஆகிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அதனால சைன் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா வேல்யூ வந்து 1 ஓகேங்களா. இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஸோ p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி parallel lines. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் 12x plus 5y equal to 7 and 12x plus 5y plus 7 equal to 0. ஸோ டூ parallel line கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஏறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் parallel line பார்த்தா 12x plus 5y இந்த ஈக்குவல் ஆன்சர் இருக்கிற 7 ஆன்சர் மைனஸ் 7 ஆகிடும் ஈக்குவல் 0 அண்ட் இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் 12x plus 5y plus 7 equal to 0 ஓகேங்களா. ஸோ அப்போ டூ parallel lineனாக்கா எக்ஸோட கோஷன்ட்டு ஒயோட கோஷன் ஃபர்ஸ்ட் சேமாக இருக்கும் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் எக்ஸோட கோஷன்ட்டும் ஒயோட கோஷன்ட்டும் ரெண்டு parallel லைனுக்கு சேமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா சேமாக வர வைக்கணும் ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தும் சேமாக இருக்குது, கான்ஸ்டன்ட் மட்டும் வேரி ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா parallel lines டூ parallel line distance ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் c1 minus c2 by root of a square plus b square ஓகேங்களா. இப்போ ஏவோட வேல்யூ பியோட பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோட கோஷன்ட்டு ஏ வேல்யூ ஒயோட கோஷன்ட்டு பி வேல்யூ. அப்போ எக்ஸோட கோஷன் பார்த்தீங்கன்னாக்கா 12 ஒயோட கோஷன்ட்டு 5 ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 12 பி ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் c1 அண்ட் c2. c1ன்றது ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல அதனுடைய கான்ஸ்டன்ட் -7 c1 வேல்யூ. c2ன்றது செகண்ட் லைனுடைய கான்ஸ்டன்ட் c2 ஈக்குவல் டு +7 ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். a ஈக்குவல் 12 b ஈக்குவல் டு 5 c1 ஈக்குவல் டு -7 c2 ஈக்குவல் டு 7. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் between the parallel lines modulus of c1 minus c2. c1 is -7 minus c2 is -7 ஓகேங்களா. மைனஸ் ஆஃப் c2 is 7 -7 ஆகிடும். ரூட் ஆஃப் டினாமினேட்டர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a வேல்யூ 12 இப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணினாக்கா நியூமரில் சேம் சைன் ஆட் பண்ணால் -14 வந்துடும். டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணாக்கா 144 ப்ளஸ் 25. ஸோ மாடலஸ் ஆஃப் -14 பை ரூட் ஆஃப் 169. ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அப்போ 14 பை ரூட் ஆஃப் 169 ரூட் வந்தாக்கா 13 வந்துடும். இப்போ 13 into 13 பிரிக்கலாம். ஸோ 113 எடுத்துடும் ஓகேவா. அப்போ 14 by 13 யூனிட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனேட்டர் 12 சம்மில் செகண்ட் ரோமனேட்டர் 3x minus 4y plus 5 equals 0 and 6x minus 8y minus 15 equals 0. அது சேம் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. டூ parallel லைனுக்கு டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க லாஸ்ட் சம்மில் எக்ஸோட கொஷன்ட்டும் ஒயோட கொஷன்ட்டும் ரெண்டு லைனுமே சேமாக இருந்தது. ஆனால் இதில் சேமாக இல்லை பாருங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைனில் 3x minus 4yன்னு இருக்குது,
செகண்ட் லைனில் 6x மைனஸ் 8yன்னு இருக்குது. அப்போ ரெண்டு சேமாக வரைக்கணும். எக்ஸோட கொஷின்ட்டும் ஒயோட கொஷின் ரெண்டு சேமாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் லைனை 2ஆல் டேட் பண்ணுறீங்க. செகண்ட் லைனை 2ஆல் டேட் பண்ணுறீங்க. செகண்ட் லைனை 2ஆல் டேட் பண்ணும்போது 3x மைனஸ் 4y மைனஸ் 15/2 ஆகிடும். இப்போ பாருங்கள் எக்ஸோட கொஷின்ட்டும் ஒயோட கொஷின் ரெண்டு சேமாக வந்துச்சு பாருங்க. இப்போ ஓகேங்களா, அது மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு பேர் லைன் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணாக்கா எக்ஸோட கொஷின் ஒயோட கொஷின் ரெண்டு சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சேமாக இல்லைனாக்கா அது சேஞ்ச் பண்ணணும். சேமாக வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ரெண்டு சேமாக வந்துச்சு பாருங்க. அப்போ எக்ஸோட கொஷின் 3 ஒயோட கொஷின் -4. இப்போ a = 3 b = -4 வந்துச்சு. கான்ஸ்டன்ட்டு வேரி ஆகலாம். கான்ஸ்டன்ட்டு வேறு வேறு நம்பர் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸோட கொஷின் ஒயோட கொஷின் ரெண்டு சேமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் ஃபார்முலா distance between parallel lines modulus of c1 minus c2 by root of a square plus b square. A value 3, b value 4, c value பார்த்தீங்கன்னாக்கா c1 is 5, c2 is -15/2. ஓகேங்களா, இப்போ distance between parallel lines ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க modulus of c1 minus c2. அப்போ c1 value 5 minus of c2 is -15/2. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 15/2 root of a square plus b square. ஓகேவா, root of 3 square plus 4 square. ஸோ modulus of கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 10 plus 15/2 root of 9 plus 16 ஆகிடும். ஸோ அப்போ modulus of 25/2 டினாமினேட்டரில் root of 25 வந்துடும். ஸோ 25/2/5 வந்துடும். modulus ரிப்பீட்டாக பாசிட்டிவ் வரணும். ஸோ அந்த 5 ரிசல்ட்னா 1/5 ஆகிடும். அப்போ 25/2 into 1/5. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணினாக்கா 5/2ன்னு வரும். ஸோ 5/2 யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 13. ஃபைண்ட் தி ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ராம்லெட்டர் பர்பெண்டிகுலர், செகண்ட் ராம்லெட்டர் parallel to 3x plus 4y minus 12 equal to 0. ஓகேங்களா, இப்போ பர்பெண்ட் லைன் கண்டுபிடிக்கணும், பேரலல் கண்டுபிடிக்கணும். இந்த கிவன் லைன் இருக்குல்ல 3x plus 4y minus 12 equal to 0. ஸோ கிவன் லைன் 3x plus 4y minus 12 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் ராம்லெட்டர் எனி லைன் பேரலல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ செகண்ட் ராம்லெட்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் ராம்லெட்டர் போட்டுறாங்க, செகண்ட் ராம்லெட்டர் மாற்றிங்க. பேரலல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. பேரலல்னாக்கா செகண்ட் ராம்லெட்டர். ஓகேவா, இப்போ பேரலல் லைன் பார்த்தீங்கன்னா 3x plus 4y minus 12 equal to 0 இஸ் அப்போ பேரலல்னாக்கா கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வேரி ஆகும்னு சொன்னோம். கான்ஸ்டன்ட். ஓகேவா, அப்போ 3x plus 4y plus k equal to 0னும். இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் ராம்லெட்டர் எனி லைன் பெர்பெண்டிகுலர் டு, அதாவது ஃபர்ஸ்ட் ராம்லெட்டர் தான். ஓகேங்களா, பெர்பெண்டிகுலர். இப்போ 3x plus 4y minus 12 equal to 0. அப்போ பெர்பெண்டிகுலர்னாக்கா எக்ஸோட கொஸ்டின் ஒய்க்கு போயிடும், ஒயோட கொஸ்டின் எக்ஸ் போயிடும். இந்த சைனை மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா, இப்போ 3x plus 4y எப்படி மாறினாக்கா 4x minus 3yன்னு வரும். ஓகேங்களா, ப்ளஸ் k டேஷ்னு தெரியும். இதுக்கும் கான்ஸ்டன்ட் வேரி ஆகும். ஈக்குவல் 0. ஸோ இப்போ கிவன் ஸ்லோப் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் m = tan θ. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாக்கா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு m = y2 minus y1 by x2 minus x1. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் m = -a/b. Next exercise number 6.3 question number 14. If the line joining 2 points a is 2,0 and b is 3,1 is rotated AB about A in anti-clockwise direction through an angle of 15 degree, then find the equation of line in new position. ஓகேங்களா, இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. இப்போ ஏபி என்ன பண்ண ரொட்டேட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது த்ரூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி ஆங்கிளில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது இப்போ நியூ ஈக்குவேஷன் வரும்ல, இந்த நியூ ஈக்குவேஷனை கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் போட்டுங்க. ஸோ அந்த பாயிண்ட் மார்க் பண்ண 2,0 ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட் இஸ் 3,1 மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணும்போது லைன் வரும். இந்த லைனை வந்து 15 டிகிரி என்ன பண்ணுறீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட் x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, 2 பாயிண்ட் கொடுத்துற ஸ்லோப் பார்த்தீங்கன்னாக்கா y2 minus y1 by x2 minus x1. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 - 0 by 3 - 2. ஓகேங்களா, ஸோ சிம்பிளை பண்ணும்போது 1/1 வரும். ஸோ அப்போ ஸ்லோப் m = 1 வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ tan θ = 1னாக்கா அப்போ tan θவில் வேல்யூ 1க்கு என்ன ஆங்கிள் வரும்னா 45 டிகிரி. ஓகேங்களா, அப்போ θ = 45 டிகிரி. இப்போ 45 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ லைன் வந்து 45 டிகிரியில் இருக்குது. இப்போ 45 டிகிரிலேருந்து என்ன பண்ணுறீங்க ஒரு 15 டிகிரி என்ன பண்ணுறீங்க ரொட்டேட் பண்ணுறீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேங்களா, இப்போ ஏபி லைன் வந்து 45 டிகிரியில் இருக்குது.
அதை 15 டிகிரி மூவ் பண்ணுறீங்க. 15 டிகிரி மூவ் பண்ணும்போது என்ன ஆகிடும், நியூ பொசிஷன் வரல, அப்போ அங்கே ஈக்குவேஷன் நான் வருங்க. அப்போ 15 டிகிரி மூவ் பண்ணிச்சு. ஸோ பி டேஷ்னு வச்சுக்கலாம் அதை. நெக்ஸ்ட் லெட் ஏபி டேஷ் பி தி லைன் obtained by rotating AB about A through angle 15 degree. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் P dash A X equal to 45 degree plus 15 டிகிரி ஆட் பண்ணாக்க 60 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ M equal to tan 60 டிகிரி. இப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது tan 60 டிகிரிக்கு வேல்யூ பார்த்தினாக்கா M equal to √3 வந்துடும். ஓகேங்களா? ஸ்லோப், நியூ ஸ்லோப். ஸோ அப்போ the line P dash having slope M equal to √3 and பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,0. அப்போ ஸ்லோப்பு தெரியுது, பாயிண்ட் தெரியுது. இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனாகவே ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ x1 y1 வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் தெரிஞ்சாக்கா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம்னா y minus y1 equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, y minus y1 வேல்யூ 0 equal to m ஸ்லோப் √3 into x minus x1 வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா √3 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா √3 உள்ள மல்டிப்ளை y is equal to √3x minus 2 √3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தலாம். ஸோ அப்போ y is equal to √3x minus 2 √3. ஸோ ஆர்டர் ரைட் பண்ணும்போது √3x minus y minus 2 √3 equal to 0. இதுதான் நியூ பொசிஷன் ஆஃப் த லைன். Next exercise 6.3 question number 15. A ray of light coming from the point 1,2 is reflected at a point A on the x-axis and it passes through the point 5,3. Find the coordinates of A ங்கற. ஓகேங்களா? ஸோ அப்போ ரே ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் பாயிண்ட் 1,2லேருந்து ஒரு ரே வருது, ரிஃப்ளெக்டட் அட் ஏ பாயிண்ட் ஏ ஆன் தி x-axisல ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் இட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 5,3. அப்போ ஏ பாயிண்ட் என்னவா இருக்கும் கேரன். ஓகேங்களா? இப்போ x-axis y-axis ஸ்டாப் பண்ணிங்க. ஸோ லைட் பாருங்க, பி பாயிண்ட். ஓகேங்களா? அது 1,2 எடுத்துக்கலாம். அது வந்து என்ன பண்ணுது, x-axisல என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை ஏ பாயிண்ட்னு வச்சுக்கிறீங்க. அப்போ ஏ பாயிண்ட் தெரியல, அப்போ x,0ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதில் பட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. அப்போ அது ரிஃப்ளெக்ட் போகும்போது எந்த பாயிண்ட்ல பாஸ் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? பி பாயிண்ட்டுன்றது அங்கே வந்து லைட் வருது. ஓகேங்களா? 1,2 பாயிண்ட்டு பி பாயிண்ட்லேருந்து லைட் கம்மிங் ஃப்ரம் தி பாயிண்ட் 1,2. அதில் வந்து x-axisல என்னது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட்டு. அது தெரியாது நம்மளுக்கு, அதான் கேட்குறாங்க. அது x,0 வச்சிடும். ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் போகும்போது லைட்டு போகிற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் Q ஒரு பாயிண்ட்டு அதான் கொடுத்துறாங்க. பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் இருக்குல்ல 5,3, அது Qன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் ஏ பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ பி பாயிண்ட் 1,2, ஏ பாயிண்ட் x,0 அண்டு Q is 5,3. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் என்ன ஃபைன் பண்ணினாக்கா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைன் பண்ணுங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா ஏபி அதாவது ஸ்லோப் ஃபார்மில் பார்த்தோன்னாக்கா y2 minus y1 by x2 minus x1. ஸோ x1 y1 x2 y2 எடுத்துறீங்க இந்த பி அண்ட் ஏ பாயிண்ட்டை. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. அப்போ 0 minus 2 by x minus 1 ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணினாக்கா -2 by x minus 1 வரும். ஓகேங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட்டு Q பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5,3, ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x,0. அப்போ Q பாயிண்ட் ஏ பாயிண்ட் அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அது x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு அது சேம் ஃபார்முலா ஸ்லோப் ஆஃப் AQ. இப்போ y2 minus y1 by x2 minus x1. ஸோ அப்போ 0 minus 3 by x minus 5. சிம்பிளை பண்ணினாக்கா -3 by x minus 5. ஸோ அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் பட் ஆப்போசிட் சைன். ஓகேங்களா? ஸ்லோப் ரெண்டு ஈக்குவல், இப்போ ஆப்போசிட் சைன். ஸோ அப்போ -2 by x minus 1 ஈக்குவல் டு -3 by x minus 5. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா -2 by x minus 1 ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 3 by x minus 5 வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா -2 into x minus 5 ஈக்குவல் டு 3 into x minus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ -12 மல்டிப்ளை பண்ணும்போது -2x plus 10 ஈக்குவல் டு 3x minus 3 ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரும்போது ஸோ அப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, நம்பர்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 10 plus 3 ஈக்குவல் டு 3x plus 2x ஆகிடும். ஸோ ஆட் பண்ணினாக்கா 13 ஈக்குவல் டு 5x. ஸோ 5x ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 13 by 5.
So the point A is 13 by 5 comma 0. Okay, அப்போ A point பார்த்தீங்கன்னாக்கா 13 by 5 comma 0. That's all. Next exercise 6.3 question number 16. A line is drawn perpendicular to 5x equal to y plus 7. Find the equation of the line if the area of the triangle formed by this line with the coordinate axis is 10 square units. ஓகேங்களா. ஸோ இப்போ given line பார்த்தீங்கன்னாக்கா 5x equal to y plus 7. ஸோ இதை ரீரைட் பண்ணிங்கனாக்கா 5x minus y minus 7 equal to 0. ஸோ xx yx ட்ரா பண்ணிடுங்க. ஆர்ஜின் 0,0. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 5x minus y minus 7 equal to 0 ஒரு லைன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எக்ஸில் ஒரு பாயிண்ட்டு ஒய்எக்ஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இது ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் எடுத்துங்க. எக்ஸுமா 0 ஒய்க்கமா 0. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு தெரியாது. அதனால் x + 5y + k = 0 எடுத்துறீங்க. ஸோ அதுக்கு பர்பண்டிகுலர் இந்த லைனுக்கு 5x minus y minus 7 = 0 அதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வந்து x + 5y + k = 0. ஓகேங்களா. ஸோ அப்போ எனி லைன் பர்பண்டிகுலர் டு திஸ் x + 5y + k = 0. ஸோ அப்போ லைன் இன்டர்செக்ட் x ஆக்சஸ் தட் இஸ் y = 0. x ஆக்சில் இன்டர்செக்ட் பண்ணாக்கா y = 0. ஓகேங்களா. அப்போ y = 0 அப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ x + 5 × 0 + k = 0. ஸோ அப்போ x + k = 0. ஸோ அப்போ x = -k ஆகிடும். ஸோ தி லைன் இன்டர்செக்ட் y ஆக்சஸ்னாக்கா தட் இஸ் x = 0 அப்ளை பண்ணுறீங்க. x 0 அப்ளை பண்ணும்போது 0 + 5y + k = 0. ஸோ அப்போ 5y + k = 0. அப்போ k = -5y. இப்போ y is equal to minus k by 5. ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிவன் கொடுத்துறாங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ அதோட ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ பேஸ் அண்ட் ஹைட்டு அப்போ பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா x = -k, ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா y = -k by 5 எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்மில் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஏரியாவுடைய வேல்யூ கொடுத்துறாங்க 10 அப்போ ஈக்குவல் 10. ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா x = k. ஸோ அப்போ -k, ஹைட்டு பார்த்தீங்கன்னா y = -k by 5. அப்போ -k by 5 = 10. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். k × k k ஸ்கொயர் ஆகிடும். k² by 10 ஆகிடும் = 10. ஸோ இந்த 10 ஆன்சர் மூவ் பண்ணும்போது மல்டிப்ளை 100 ஆகிடும். அப்போ k² = 100 ஆகிடும். ஸோ அப்போ k வேணுனாக்கா √100. அப்போ k = ±10. ஸோ தி ரெக்யர் லைன் or x + 5y ± 10 = 0. Next exercise 6.3 question number 17. So find the image of the point -2, 3 about the line x + 2y - 9 = 0. So x axis y axis ட்ரா பண்ணுறீங்க. பாயிண்ட் p -2, 3 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு p' தெரியாது h, kன்னு எடுத்துறீங்க. லைன் பார்த்தீங்கன்னாக்கா x + 2y - 9 = 0 ரைட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இது மிரர். அப்போ ஏபின்றது மிரர். ஓகேவா. ஸோ அப்போ p ஜாயின் பண்ணுறீங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட். ஓகேங்களா. க்யூன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேவா. மிட் பாயிண்ட் க்யூன்னு வச்சுங்க. ஸோ லெட் h, k be the image of -2, 3. 2, 3யோட இமேஜ் தான் h, k. ஓகேங்களா. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி பார்த்தீங்கன்னாக்கா x + 2y - 9 = 0 கொடுத்துறாங்க. சின்ஸ் p' இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. p' வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் p' இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எப்படின்னாக்கா அதோடைய பர்பண்டிகுலர் லைன் எப்படி தெரியும். எக்ஸோட கொஷின் ஒய்க்கு போயிடும், ஒய்டு கொஷின் எக்ஸுக்கு போயிடும். இந்த சைன் வந்து என்ன மாற்றணும், நம்ம ப்ளஸ் அந்த மைனஸ் மைனஸ் அந்த ப்ளஸ் தான் மாற்றணும். ஓகேங்களா. ப்ளஸ் கே. இப்போ 2x - y + k = 0. ஓகேங்களா. இட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா -2, 3. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் -2, 3 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு -2, ஒய்க்கு 3. ஸோ அப்போ 2 × -2 மைனஸ் ஆஃப் ஒய்க்கு வேல்யூ 3. ஓகேவா. ப்ளஸ் k = 0. ஸோ அப்போ -4 -3 + k = 0. ஸோ அப்போ -7 + k = 0. அப்போ k = +7. இப்போ கேவோட வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2x - y + 7 = 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் p' இஸ் 2x - y + 7 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக்கா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது அதான் க்யூ பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிடுறீங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4x minus 2y plus 14 equal 0. ஸோ ஆட் பண்ணும்போது y டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 5x equal to 0ன்னு வந்துடும். ஓகேங்களா, 5x plus 5 equal to 0. ஸோ அப்போ 5x equal to minus 5. ஸோ அப்போ x equal to minus 1 வரும். x equal to minus 1. ஸோ y வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் x equal to minus 1 in equation number 1. ஸோ அப்போ x plus 2y minus 9 equal to 0. ஸோ அப்போ x minus 1 அப்ளை பண்ணும்போது minus 1 plus 2y minus 9 equal 0. ஸோ minus 10 ஆகிடும். minus 1 minus 9 இருக்குது, minus 10 ஆகிடும். ஸோ minus 10 plus 2y equal to 0. ஸோ அப்போ 2y equal to 10, y equal to 5. ஓகேங்களா. ஸோ intersection point of intersection is q minus 1 comma 5. That's all. So midpoint of p dash. Midpoint of p is minus 2 comma 3 and p dash h comma k equal to q is minus 1 comma 5. இப்போ p dash ஃபைண்ட் பண்ணாக்கா மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ x1 y1 x2 y2. அப்போ இதுக்கான மிட் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு minus 1 comma 5. இப்போ p dash பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 equal to minus 1 comma 5. ஓகேங்களா. இப்போ x1 வேல்யூ minus 2 plus x2 value h by 2 comma y1 value 3 plus y2 value k by 2 equal to minus 1 comma 5. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா minus 2 plus h by 2 அதனுடைய கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா x கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணணும், minus 1க்கு ஈக்குவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 plus k by 2 equal to y கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணால் 5. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ minus 2 plus h equal to minus 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3 plus k equal to 10 ஆகிடும். ஓகேங்களா. அப்போ h is equal to minus 2 plus 2 0 ஆகிடும். h equal to 0, k equal to 10 minus 3 அப்போ 7 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ k equal to h equal to 0, k equal to 7. ஸோ இதுதான் 0,7 is image of minus 2,3. minus 2,3 ஓட image 0,7. That's all. Next exercise 6.3 question number 18. A photocopy store charges rupees 1.50 per copy for the first 10 copies and rupees 1 per copy after 10th copy. Let x be the number of copies and let y be the total cost of copying. First Roman letter, draw graph of the cost as x goes from 0 to 50 copies. Second Roman letter, find the cost of making 40 copies. ஓகேங்களா. அப்போ ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறாங்க, அந்த ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல. ஸோ அப்போ ஃபோட்டோ காப்பி வந்தாங்க, ஒரு காப்பிக்கு வந்து ருபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணானாக்கா 1.50 per காப்பி. இது வந்து ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ் மட்டும் தான். 10 காப்பியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 40 காப்பீஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஆக்சஸை நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்ஸை காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 0 காப்பீஸுக்கு 0, 1 காப்பிக்கு 1.5, 2 காப்பிக்கு 3, 4 காப்பிக்கு 6, 10 காப்பிக்கு 15, 20 காப்பிக்கு 25, 30 காப்பிக்கு 35, 40 காப்பிக்கு 45, 50 காப்பிக்கு 55. ஓகேங்களா. ஸோ அப்போ let y be the total cost and x be the number of copies. இப்போ y is equal to அந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்தால் y equal to 1.5 into xன்னு வரும். ஓகேங்களா. இப்போ 0 less than or equal to x less than or equal to 10. இப்போ let y be the cost of after 10 copies பார்த்தீங்கன்னாக்கா இப்போ y equal to 1.5 into x பார்த்தீங்கன்னாக்கா 10 copies. அப்போ 10 மல்டிப்ளை பண்ணினாக்கா ப்ளஸ் x minus 10 into 1. அப்போ y is equal to 15 plus x minus 10 வரும். ஸோ அப்போ x plus 5 வரும். அப்போ y equal to x plus 5ன்றது after 10 copies. ஓகேங்களா. அப்போ y equal to x plus 5, 10 less than or equal to x less than or equal to 50. ஓகேங்களா. இப்போ டு ஃபைண்ட் காஸ்ட் ஆஃப் 40 காப்பீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ when x equal to 40 அதில் அப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ y equal to x plus 5, ஸோ அப்போ y equal to xக்கு 40 plus 5 அப்போ 45 வரும். y equal to 45. அப்போ 40 காப்பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 45. ஸோ இப்போ கிராஃப் போட்டிங்கனாக்கா தி பாயிண்ட்ஸ் 0,0, 1,1.5, 2,3, 4,6, 10,15, 20,25, 30,35, 40,45, 50,55. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. ஸோ ஆர்ஜின் 0,0, எக்ஸ் ஆக்ஸ் வந்து 1 2 3 4 5 எடுத்துக்கலாம்,
y axis 1 2 3 4 5 எடுத்துலாம். So cost in rupees y axis, number of copies in x axis. First point 0, 0, second point 1, 1.5, third point 2, 3, fourth point 4, 6, fifth point 10, 15, sixth point 20, 25, seventh 30, 35, eighth is 40, 45, ninth is 50, 55. ஸோ இது நேராக லைன் ட்ரா பண்ணும்போது 40 காப்பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 45 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 6.3 கொஸ்டின் நம்பர் 19. ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் தி ஃபேமிலி ஆஃப் த லைன் y = 5x + b ஃபார் விச் b அண்ட் த x coordinate of the point of intersection of the lines with 3x - 4y = 6 are integers சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி சம்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் ஒர்க்கப் பண்ணியிருக்கோம். ஸோ கிவன் லைன் y = 5x + b. ஸோ அப்போ 5x - y = -bன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்டு 3x - 4y = 6 ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துகிட்டு ஸோ 1 × 2 சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ 20x - 4y = -4bன்னு ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணுறீங்க. 3x - 4y = 6. ஸோ செப்பரேட் பண்ணுறீங்க, சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ y டைம் கேன்சல் ஆகிடும். 20x - 3x பண்ணால் 17x ஆகிடும் ஈக்குவல் டு -4b - 6 ஆகிடும். ஸோ இதில் வந்து எக்ஸை நம்ம டெரிவ் பண்ணினாக்கா x = -4b - 6/17 ஆகிடும். ஸோ இப்போ கிவன் தட் எக்ஸ் அண்டு b மஸ்ட் பி அண்ட் இன்டிஜர், ஓகேங்களா? அதனால் ஸோ அப்போ x = -4b - 6/17. ஸோ அப்போ -4b - 6 மஸ்ட் பி ஈக்குவல் டு +or-17 +or-34, ஓகேங்களா? ஸோ -4b - 6 = ஃபஸ்ட்டு +or-17க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஸோ -4b = இந்த 6 -6 ஆன்சர்னா +6 ஆகிடும். ஸோ +or-17 +6 ஆகிடும். ஸோ -4b = 17 + 6 -17 + 6, ஓகேங்களா? இப்போ -4b = 23, -11 வரும். ஸோ b மட்டும் டெரிவ் பண்ணினாக்கா b = -23/4, b = ப்ளஸ் ஆகிடும் 11/4 ஆகிடும். இஸ் நாட் அன் இன்டிஜர். ஸோ அதனால் -4b - 6 = +or-34க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. -4b = +or-34 + 6. ஸோ -4b = 34 + 6 -34 + 6 ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ -4b = 40 -4b = -28 ஆகிடும். ஸோ அப்போ b = -40/4, -28/4 ஆகிடும். ஸோ b = -10, -7. இது இன்டிஜர்ஸ், ஓகேங்களா? இப்போ b வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -10, -7. ஸோ அப்போ y = 5x + b. when b = -10 அப்ளை பண்ணினாக்கா y = 5x - 10 ஆகிடும். when b = 7 அப்ளை பண்ணினாக்கா y = 5x + 7. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3 கொஸ்டின் நம்பர் 20. Find all the equation of the straight lines in the family of the lines y = mx - 3 for which m and the x coordinate of the point of intersection of the lines with x - y = 6 are integers. The same method தான். ஸோ given line y = mx - 3. ஸோ அப்போ இதை ரீரைட் பண்ணினாக்கா mx - y = 3. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா x - y = 6. ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. ஃப்ரம் 1 and 2 சால்வ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிங்க mx - y = 3. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணி x - y = 6. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா y கேன்சல் ஆகிடும். ஸோ சேஞ்ச் த சைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ y கேன்சல். ஸோ mx - x = 3 - 6 பண்ணாக்கா -3 ஆகிடும். ஸோ எக்ஸ் காமனாக வெளியே எடுத்தினாக்கா m - 1 = -3. ஸோ அப்போ x = -3/m - 1, ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ஸ் x and m must be an integer. ஸோ அப்போ அதனால் m - 1 must be equal to +or-1 and +or-3க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு +or-1க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. m - 1 = +or-1. ஸோ அப்போ m - 1 = m = அந்த -1 சொன்னால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ m = +or-1 + 1. ஸோ அப்போ m = 1 + 1, m = -1 + 1. அப்போ m = 2, m = 0, ஓகேங்களா? அப்போ m க்கு 2, 0ன்னு வரும், ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இது இண்டிஜர்ஸு. நெக்ஸ்ட்டு m மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ அப்போ m ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் m ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன். ஸோ அப்போ m ஈக்குவல் டு ஃபோர் m ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஓகேங்களா, 4, மைனஸ் டூ வரும். ஸோ y ஈக்குவல் டு mx மைனஸ் த்ரீ. ஸோ வென் m இஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணாக்கா y ஈக்குவல் டு 2x மைனஸ் த்ரீ வந்துடும். ஸோ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும்போது 2x மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் 0. வென் m ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணும்போது y ஈக்குவல் டு m இன்ட்டு 0 ஆகிடும் மைனஸ் த்ரீ. சப்போ y ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ வரும். சப்போ y ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு 0. வென் m ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணாக்கா y ஈக்குவல் டு 4x மைனஸ் த்ரீ. சப்போ 4x மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0 ஆகிடும். வென் m ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்ளை பண்ணும்போது y ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் த்ரீ. சப்போ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேங்களா.